அங்கிருக்கக்கூடிய பிரபலமான வாயில்கள் பாபு சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளே சென்று சலாம் சொல்வதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாயில். பாபு ஜிப்ராயில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து சென்ற வாயில் பாபு ஜிப்ராயில். பாபு அபூபக்கர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் என்னுடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த உதவிக்கு மட்டும் என்னால் எந்த உபகாரமும் செய்ய முடியவில்லை. அதற்கான உபகாரத்தை நான் மறுமையில் செய்வேன். எல்லா வாசல்களையும் நீங்கள் மூடிவிடுங்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து செல்லக்கூடிய வாசலை மட்டும் நீங்கள் மூட வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த வாசல் பாபு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பாபு ரஹ்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து ஒருவர் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், கடுமையான பஞ்சமும் வறட்சியும், நிலங்கள் எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது, மிருகங்கள் எல்லாம் வாடி போய் கிடக்கிறது, கடுமையான பஞ்சத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், மழைக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக வந்து சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துஆ செய்தார்கள். விளைச்சல் எல்லாம் சிறப்பாக வளர்ந்தது, கால்நடைகளுக்கெல்லாம் போதுமான உணவுகள் கிடைத்தது, பஞ்சங்கள் தீர்ந்தது. இந்த வாசல் வழியே உள்ளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தாரோ அவர் வந்த வாசல் தான் பாபுர் ரஹ்மா. பாபுல் பகீ. ஜனாசா தொழ வைத்து விட்டு அருகே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீ இருக்கு, ஜனாசாக்களை எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த வாசல் பாபுல் பகீ. இப்படி அற்புதமான வரலாறை நினைவுபடுத்துகின்ற வாசல்களை கொண்ட மஸ்ஜிதுன் நபவி.